வெல்கம் டு சிகப்பு கலர் ரப்பர்மேன் மற்றும் நீல கலர் கட்சி வழங்கும் இந்த மாதிரியான ஒரு ஷோ. ஃபேஸ்புக்கில் வந்து தானாக ஒரு அடையாளத்தை தேடுவதற்கான ஒரு முயற்சியா? கருத்து சொல்கிறாலும் நீங்கள் பெரிய ஆகிட்டீங்களா சார்? நீங்கள் போடுற ஒரு மீம்ஸோட அந்த மீம்ஸோட விளைவுகளும் விபரீதங்களும் என்னைக்காச்சும் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? வணக்கம். அரிய தகவல்கள், சுவாரஸ்யமான பல விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறது முகநூல், அதாவது ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் மீம்ஸ். இந்த மீம்ஸ் அப்படின்றது வந்து எதனால் உருவாகுது, இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக சென்னையிலிருந்து பிரபல மீம்ஸ் கிரியேட்டர் வந்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட நம்ம போய் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள் சார். சார் இது வந்து கடைசியாக சொல்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தானாக ஒரு அடையாளத்தை தேடுவதற்கான ஒரு முயற்சியா? முயற்சி மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டி மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட வெறுப்பா, அதாவது காண்டா இல்லை எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறீங்களா சார்? வேலை வெட்டிக்கு அப்படி ஏன்னா, அல்லது நீங்களும் ஒரு பப்ளிசிட்டி தேடிக்க விரும்புகிறீங்களா? பப்ளிசிட்டிலாம் இல்லை சார். அப்புறம் எதுக்கு இல்லை ஒரு மீடியா வந்து தவறுவிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு முயற்சியாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம் சார். சார் நீங்கள் போடுற ஒரு மீம்ஸோட அல்டிமேட் கோல் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் நாங்கள் ஒரு கருத்தை சொல்கிறோம் சார். கருத்து சொல்கிறாலும் நீங்கள் பெரிய ஆகிட்டீங்களா? பெரியாலாம் இல்லை சார், நாங்கள் ஒரு சுதந்திர கருத்தை நாங்கள் சொல்கிறோம் சார். நீங்கள் போடுற ஒரு மீம்ஸோட அந்த மீம்ஸோட விளைவுகளும் விபரீதங்களும் என்னைக்காச்சும் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? சார் அது ஒரு கருத்து தான் சார். கருத்து சொல்கிறாலும் நீங்கள் பெரிய ஆகிட்டீங்களா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை மீம்ஸ் சார் போட்டிருக்கீங்க? நான் ஒரு 4000. 4000 4 லட்சம். டேய் எவ்ரிபடி சார் என்ன சார் பண்ணலாம் இவங்கெல்லாம்? சார் இந்தியாவில் அடிப்படையான ஒரு தனி மனிதரோட வருமானம் எவ்வளோ தெரியுமா சார் உங்களுக்கு? சார் சார் அந்த வாட்ச் எவ்வளோ சார்? நீங்கள் வாங்கின வாட்ச் எவ்வளோ சார் இருக்கும்? அதுக்கான பில் இருக்கா சார் உங்ககிட்ட? பில் சார் அந்த ஃபோன் எவ்வளோ சார்? சார் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா? எவ்ரி இயர் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா? சார் நான் நீங்கள் சொல்கிறேன், தப்பிக்க முடியாது சார். நீங்கள் சார் அது பிளாட்டினம் தானே சார்? அது சார் ஒரு ஏழை விவசாயி தன் வாழ்நாள பிளாட்டினத்தை நினைச்சு பார்க்க முடியாது சார். சார் அது பாதரசம் தடவிருக்கீங்க சார், எனக்கு தெரியுது சார். இது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு விஷயமும் இங்க பதிவாயிட்டு இருக்கு. நீங்க தப்பிக்க முடியாது சார். சார் அந்த மைக்கு சார் உங்க மைக்கு தான் சார். அந்த மைக் எது சார் கை வைக்கிறீங்க சார்? சார் அந்த மைக்ல தான் சார் நீங்க பேசிட்டு எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு சார். நீங்க தான் சார் மைக் சார் நீங்க மைக்கை வந்து கலட்டி வச்சுட்டு நீங்க போடணும்னு இருக்கீங்களா சார்? இது அதுக்கான விவாதமும் கிடையாது, அதுக்கான மேடையும் இது கிடையாது சார். நான் எதுவுமே சார். பண்ணல சார். கேமரா ஆன்ல இருக்கு, நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க சார். நீங்க வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். சார் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். இது வந்து என்னோட தனிப்பட்ட கேள்விகள் எதுவுமே கிடையாது. இதில் என்னன்னா, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் கேட்கப்படும் கேள்வி தானே சார் இந்த மக்கள் கேள்வி. அந்த கேள்வி தான் உங்களோட நான் முன்னெடுத்து வச்சுட்ருக்கேன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் சார் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லவே இல்லையே. இந்த கேள்வி சார், நீங்கள் எத்தனை மீம்ஸ் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? நான் 4 மீம்ஸ் சார். சார் அதில் எத்தனை அப்லோட் பண்ணியிருக்கீங்க? சார் ஒன்று கூட இல்லை சார்.